வெல்கம் பேக் டு கைத்தறி உலகம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல என் மக கிட்டக்க. அப்புறம் அவள் வந்துட்டு உடனே சரி நான் வைக்கிறேன் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடனே வச்சுட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டாள் எந்த நாய் இறந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா குட்டூசு குட்டாளி சிஞ்சு 3 பேர் இருந்தாங்க. எனக்கு ஸ்பைன் பிரச்சனை வந்ததுனால 2 பேரை கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் விட்டுட்டோம். குட்டூசும் குட்டாளியும் கொண்டு போய் விட்டுட்டோம். சிஞ்சு மட்டும் இருந்தது நம்ம வீட்டில் நம்ம போய்ட்டு. அப்படி இருக்கும்போது சிஞ்சுன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் ஆனால் ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். கத்தாவே இவ வரும்போது இதை அவளால் தாங்க முடியணும், இதை டைஜஸ்ட் பண்ண முடியணும், நீ அதுக்கு ஒரு சமாதானம் கொடுக்கணும், அது ஒரு வழி வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். இவள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நமக்கு ஒரு டென்ஷன். அவள் வீடியோ கால் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம். ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே ஓடிடுவோம். திண்ணையில் உட்காந்தா தானே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது வெளியே காமி சிஞ்சுவை காமின்னு சொன்னாலும் அப்புறம் கேமரா திருப்பி காமிக்கணும்ல. அதனால் பயந்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒளிஞ்சு அதை பற்றியே டாபிக் வராமல் பேசிட்டு இருந்துட்டு இருந்தோம். இதுவும் ஒரு விதத்தில் என்னுடைய பிரார்த்தனை ஆண்டவர் கேட்டார். அவள் வந்து ஷாக் ஆகிறத விட நல்லது தானே. 2 நாளைக்கு முன்னால் அவள் கேள்விப்பட்டுட்டு அப்புறமேலே அவளுக்கு வர வேண்டியது இருந்தது. தமிழ்நாட்டில் ஓட்டு போடுற அன்றைக்கி அவங்க காலேஜுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. ஒரு 5 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு போனால் அது ஒரு விதத்தில் நன்மைக்கு ஆகிப்போச்சு. வீட்டை சுற்றி இப்படி ஒரு திட்டு மாதிரி இருக்குல்ல, எங்கேயாவது கீழே உட்காந்தேன்னா சின்ன திட்டு மாதிரி இருக்கிற இடங்களில் உட்காந்தேன்னா சிஞ்சுக்கு என் மடியில் ஓடி வந்து இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து என் மடியில் வந்து உட்காந்துக்கும். ரொம்ப நேரம் ஆட்டம் கட்டிட்டு அதோட ஆசை தீர என்னை கொஞ்சிட்டு அப்புறம் விடுவோம். அதனால் மத்தியானத்தில் நானும் சிஞ்சுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறமேல ஒன்றா படுத்துருந்தோம். சில நாள் ஹஸ்பண்டு பிள்ளைங்க யாரும் வீட்டில் இல்லைன்னா அன்றைக்கி நான் சிஞ்சுவை நல்லா குளிக்க வச்சு சுடுதண்ணியில் என் கூட தான் பெட்டில் படுக்க வச்சுக்குவேன். எனக்கு துணையாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க எப்படி தனியாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. சிஞ்சுவை கூட படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் என் மகன்கிட்ட சொன்னோம். அவன் வந்து நீங்கள் சிஞ்சுவை பிடிச்சி மாற்றி கட்டிருக்கலாம்ல. நாங்கள் இருந்துட்டு சொன்னோம் இடம் வரவே மாட்டேன்ருச்சு, எங்களை வண்ட விட மாட்டேன்ருச்சு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவனும் ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுட்டு அப்புறம் அவனும் பேசாமல் இருந்துட்டான். ஒரு வளர்த்த பிராணியில் நம்ம எவ்வளோ பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்குல்ல. நன்றி, வணக்கம்.